ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க தி ஃபியூரிஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு ஹாரர் சர்வைவல் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கடத்தப்படுறாங்க. ஒரு மர்மமான காட்டுக்குள்ளே ஒரு பொட்டிக்குள்ளே போட்டு வச்சிருக்காங்க. இவங்க எழுந்து பார்த்தா பார்த்தீங்கன்னா அங்கே பல பெண்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே பதட்டமான நிலைமையில இருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஒவ்வொருத்தரையும் கொல்றதுக்காக ஒவ்வொரு மாஸ்க் மேன் துரத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் யார் அந்த மாஸ்க் மேன்லாம், அங்கே நடக்கிற கேம் என்ன, அதுலேருந்து இவங்க தப்பிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்றாங்க, கடைசியில யாரு தான் தப்பிச்சா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தான். ஸ்டார்டிங்ல இருந்தே நம்மள விறுவிறுப்பா கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் அதை மெயின்டைனும் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவோம். அதே மாதிரி படத்துல குரோதமான காட்சிகள் பல காட்சிகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி படம்லாம் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம ஹீரோயின் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அவங்க கேரக்டர் நீட்டா எழுதிருக்காங்க. அவங்க தப்பிச்சாவும் நமக்கு தோன்ற அளவு எழுதிருக்காங்கன்னு சொல்லுவோம். வழக்கமான ஒரு ஸ்லாஷர் ஹாரர் படமா இல்லாம இதுல பல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் மிகப்பெரிய பாசிட்டிவ் சொல்லலாம். அதே மாதிரி டெக்னிக்கலியும் படம் சவுண்டாவே இருக்கு எல்லா ஆஸ்பெக்ட்ஸ். இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா படத்துல ஒரு சில இடங்கள் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம். குறிப்பா அதுல இருக்க மத்த பெண்கள் காட்சிகளை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணியிருந்தா நல்லாவே இருந்துரும். அதே மாதிரி அவங்க கேரக்டர் இல்லாம இன்னும் கொஞ்சம் டெப்தா இருந்தா நல்லாவே இருந்தது. அது மட்டும் இல்லாம கிளைமேக்ஸ் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. மொத்தத்துல ஸ்கிரீன் பிளேஸும் ஒரு எங்கேஜிங்கான ஒரு படமா தான் கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் இந்த படம் ஒரு சிலருக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு. மொத்தத்துல இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். படத்துல அடல் கண்டென்ட்லாம் இல்ல, ஆனா குரோதமான காட்சிகள் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கலாமா நம்ம நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.